இனி நீதாங்கன்னு வாரிசு. வாகன்னு, நீ கோடீஸ்வரனுக்கு மகனா போற. நான் கோமணம் கட்டினா கூட நீ கோட் சுட்டு தான் போடணும். அதுல எந்த குழப்பமா இருக்கக்கூடாது. நம்ம ஆட்களை பக்கத்து பட்டணத்துக்கு அமிச்சு ஷோரூம் இருக்கிற காரெல்லாம் கொண்டு வாங்கடான்னு சொன்னேன். இவ்வளவுதான் இருந்ததாமா, கொண்டாந்து நிறுத்திருக்கானுங்க. இந்த ஃபோர்டு காரை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது கண்ணு, ஆனா நான் போல்டான ஆளு கண்ணு. இந்த மாருதி காரை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது கண்ணு, ஆனா வார்த்தை மாதிரி பேச மாட்டேன் கண்ணு. உனக்கு எந்த கார் பிடிக்குது ஏறி வந்து ஓட்டு கண்ணு. ஒரு 10 நாள் டைம் கொடுக்கண்ணு, கப்பல்ல இருந்து காரை இறக்கி விடுறேன். என்ன கண்ணு? உங்களை தெய்வம்னு சொல்றதா, கடவுள்னு சொல்றதா, சாமின்னு சொல்றதா? நான் சாமியெல்லாம் இல்ல கண்ணு, ஆசாமி தான். வா, ஊர்ல பெரிய இன்ஜினியர் வர சொல்லியிருக்கேன். ஃபேக்டரி கட்டத்தான், அதானே உன்ற கனவு. இவ்வளவு நல்லவரையா ஊரே கெட்டவர்னு சொல்லுது. ஊரை விடுக்கண்ணு, ஒன்னு என்ற உரிமை உள்ள மகனாக்கிக்கணும். ஆனா அதுக்கப்புறம் நீ என்ற மகனா மட்டும்தான் இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, எக்கு தப்புல அப்பனும் மௌனம் ஆத்தங்கரில் பார்த்துப்பீங்க. ஸ்லோ மோஷன் ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துப்பீங்க. நான் ரோட்டரமா வைக்கிற குச்சேஸை வாங்கி சப்பிட்டு போகக்கூடாது பாரு. அதுக்காக தான் தெளிவா பேசிக்கிறேன். முடிவு பண்ணி சொன்னீங்கன்னா சம்பிரதாயப்படி அப்பா அம்மா உரை பிரிச்சுட்டு சாஸ்திரப்படி ஒன்னு என்ற மகனாக்குவேன். என்ன சொல்ற? தேன் சாப்பிட வெள்ளம் இருக்கு, ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. அது அப்படி போடு. பஞ்சாயத்தை கூட்டி பைசல் பண்ணிடுறேன். அடா தண்டாரவ பாகன்னு. ஐயா, பத்திரிக்கை ரெடி ஆயிடுச்சுங்க. வணக்கங்க. பாருங்க. பத்திரிக்கை அடிச்சு வந்துருச்சுங்க. பந்தல் போடுறதுக்கு நாள் நெருங்கிடுச்சுங்க. பையன் எங்க இருக்கிறானே தெரியலங்க. அவன் எங்கேயும் போல, இங்கதான் இருக்கிறான். தப்பான இடத்துல இருக்கிறான். தப்பான இடம்னு தெரிஞ்சா வந்துருவானுங்க. தெரிஞ்சுக்குவானா? தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு வயசும் இருக்குங்க, படிப்பும் இருக்குங்க. என்னதான் வயசு இருந்தாலும் படிப்பு இருந்தாலும் சில சமயத்துல தப்பு தப்புன்னு தெரியாம போயிடும். சரிங்க. செய்யறது தப்புன்னு சொல்லி கூட்டியாந்துடுறேன். கிழக்கு வீட்டுக்காரமா பேரணும் பெரியவர் மாணிக்கவாசையா மகன் கதிர்வேலு அப்ப மகன் உறவை பிரிக்கிறதுக்கு மகனே பஞ்சாயத்து கூட்டிருக்காரு. எல்லாரும் மறக்காம பஞ்சாயத்துக்கு வந்து சேருங்கோ. நடந்து போகையிலேயே நியாயம் சொல்ற மவராசனுக்கு மவன் வந்து பிறந்திருக்கான் பாரு. அப்பனுக்கும் அவனுக்கும் 1008 சண்டை இருக்கலாம், அதுக்கு போய் இப்படி செய்யலாமா? என்றாது இது என்ன பஞ்சாயத்து பண்ற இடமா இல்ல பஞ்சாமரத்தை பேசுற இடமா? சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறானுங்க. சட்டு புட்டுன்னு பைசல் பண்ணுங்க. சோழி இருக்குது. என்ற பையன் எவ்வளவு நேரம் நிக்கிறது? கூட்டு போகணும். சின்னையா, ஊர் வழக்கப்படி நீங்க அவர் மகன் இல்லைன்னு சொல்லிட்டு சொம்பு தண்ணி தலையில ஊத்திட்டு பத்திரத்துல கையெழுத்து போடுங்க. ஐயா, அதே மாதிரி நீங்களும் சின்னையா உங்க மகன் இல்லைன்னு சொல்லிட்டு பத்திரத்துல கையெழுத்து போட்டு சொம்பு தண்ணி தலையில ஊத்திங்க. மன்னிச்சிடுங்க.
இன்னில இருந்து இல்ல, இந்த நிமிஷத்துல இருந்து இந்த ஆள் எனக்கு அப்பா இல்ல. டேய் அப்பா, அப்படி சொல்லாதடா, தப்புடா டேய். ஐயா நீங்களும் நான் செத்து போனாலும் நீ தாண்டா என்ற மகன். பஞ்சாயத்தார் கூப்பிட்டாங்கன்னு மரியாதைக்காக வந்தேன், உறவை பிரிக்கிறதுக்காக இல்ல. நான் ஒன்ற அப்ப இல்லைன்னு நீ வாயால சொன்ன, நான் தான் ஒன்ற அப்பன்னு ஒன்ற கையெழுத்து சொல்லுது. ஏன்னா இனிஷியல் அப்படி போட்டிருக்க. நீ உயர்வா வருவ, ஊருக்கு உதவியா இருப்பேன்னு உறுதியா நம்பிட்டு இருக்க. காய்கறி பயிரெல்லாம் முத்துனா அறுத்துருவாங்க, முத்துனா அறுக்க முடியாதது உறவு ஒண்ணுதான். வேடிக்கை பார்த்தது போதும், வீட்டுக்கு வந்து சேர். அப்பா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு, சீக்கிரமா வந்து சேர். இந்த ராசா நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காம வீட்டுக்கு வந்துரு சாமி. மாமா வந்துருங்க மாமா. அப்பா உனக்கு பேர் சொல்லி வச்சதே கொல்லி வைக்கிறதுக்கு தான். அப்புறம் என்ன அப்பன் இல்லை மகன் இல்லைன்னு? மரியாதை வீட்டுக்கு வந்து சேர். என்ன பாக்குற? நாட்டு மருந்து சாப்பிட நல்ல நாள் பார்க்கணும். இடைஞ்சல் வந்தா இங்கிலீஷ் மருந்து தான். இவன் என்ன கண்ணு சொல்றது நீ என்ற மகன் இல்லைன்னு? நீ என்ற மகன் தான், கோடீஸ்வரன் தான். நம்ம முன்னேற்றத்துக்கு வேணாது முட்டுக்கட்டையா இருந்தான்னு வையே, பட்டக்குன்னு முடிச்சு போடணும். இல்ல நம்ம செத்து போயிடணும். டேய், ஊர் நல்லா இருக்கு, ரொம்ப யோசிக்காத, பட்டுன்னு முடிச்சு போடு. சார் வணக்கம் சார். பஞ்சாயத்து முடிட்டுமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கான ஆர்டர் வந்திருக்கு, ஒரு கையெழுத்து போட்டு வாங்கிக்கோங்க. என்ன? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.